Praise the Lord. This is Pastor Conrad DeFries. The title of our Bible lesson today is The Life of God in You. இந்த வேளையிலே நான் பாஸ்டர் கான்ராட் டிஃப்ரிஸ் பேசுகிறேன் உங்களுக்கு நேரம். இன்னைக்கு நான் பேச போகிற பாடமானது, எடுக்க போகிற பாடமானது உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் வாழ்க்கை என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். When you receive Jesus as your Savior, your spirit being is born again. நீங்க இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் மறுபடியும் பிறக்குகிறான். You are a spirit, you have a soul, and you live in a body. உங்களுக்குள் ஆவி இருக்கிறது, உங்கள் ஆத்மா இருக்கிறது, நீங்க ஒரு மாம்சமான சரீரத்திற்குள் வாழுகிறீர்கள். John chapter 3 and verse 6, that which is born of the flesh is flesh, but that which is born of the spirit is spirit. வேதத்திலே யோவான் 3:16 வாசிப்போமானால், ஆவியில பிறப்பது ஆவியாயிருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். The part of you that is born again is your spirit being part of you. உங்களுக்குள் மறுபடியும் பிறக்குகிற ஒரு தன்மை எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் ஆவிக்கு காணப்படுகிறது. You are not born again in your soul or in your body. நீங்க உங்கள் ஆத்மாவில் மறுபடி பிறப்பதல்ல, உங்களுடைய மாம்சத்திலும் நீங்கள் மறுபடி பிறப்பதல்ல. Your soul is your mind, your will, and your emotions. உங்களுடைய ஆத்மா என்று சொல்லும் போது உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இருதயத்தின் ஓட்டங்கள் என்று நான் சொல்லுவேன். When you receive Jesus, your spirit is born again instantly. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த வேளையிலே உங்களுடைய ஆவியானது அந்த வினாடியிலே மறுபடியும் பிறக்கிறது. God is the one that does this. இது யார் செய்கிறார் என்று சொன்னால் தேவன் தான் இதை செய்கிறார். But your soul and your body, you are in charge of these. ஆனால் உங்களுடைய சரீரத்திற்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளராய் இருக்கிறீர்கள். Your soul is your mind, your will, and your emotions. உங்களுடைய ஆத்மா உங்களுடைய பொறுப்பு என்னன்னா, உங்களுடைய ஆத்மாவின் பொறுப்பு உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள், இவைகள் எல்லாம் உங்களுடைய ஆத்மாவின் காரியமாய் காணப்படுகிறது. You and I are responsible to renew our mind, will, and emotions with the Word of God. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமை என்னவென்று சொன்னால், நம்முடைய சிந்தையை அனுதினமும் புதிதாக்கி கொண்டு இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. This is something we will do for the rest of our life. இந்த காரியத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்தாக வேண்டும். We talked about this in a previous lesson explaining spirit, soul, and body. கடந்த பாடத்திலே ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் பாடமாய் நான் எடுத்தேன். In this lesson, we are going to spend the time talking about our spirit. இந்த பாடத்திலே நம்முடைய ஆவியை குறித்து இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். When you are born again and receive Jesus, the very life of God comes into your spirit. நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது அவருடைய ஆவியானது உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும். In John chapter 10 and verse 10, யோவான் 10:10 வாசிப்போமானால், the thief cometh to steal, kill, and destroy, but God said, I am come that you may have life and have it more abundantly. இங்கே 10 இப்படி சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அது பரிபூர்ணம் அடையும்படி வந்தேன் என்று வாசிக்கிறோம். The Greek word for life is zoe. It is the God kind of life. ஜீவன் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் ஜோவே என்று சொல்லப்படுகிறது. அது தேவ ஆவி அல்லது தேவ ஆத்மா அல்லது தேவ ஜீவன் என்று சொல்ல பொருளாகும்.
Yes, when you receive Jesus, he forgives you of all your sins that you have ever committed in the past. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும், நீங்கள் செய்த சகல பாவங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார். And that is a very important thing. அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். But also it is very important to know when you are born again, the life of God that he has comes and you have his life in your spirit. ஆனா ஒன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் வந்து அந்த ஜீவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. He said in John 10:10, I am come that you might have life. அங்க யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று வாசிக்கிறோம். Sometimes we call this eternal life or everlasting life. சில சமயங்களிலே நாம் இதை நித்திய வாழ்வு என்றும் அழியாத வாழ்வு என்றும் நாம் அழைக்கிறோம். This is not something that happens after we die. இது நாம் மரித்த பிறகு நடக்கிற ஒரு காரியம் அல்ல. But we receive the life of God in our spirit that will last forever. இந்த தேவனுடைய ஜீவனை நம்முடைய ஆவியிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது நித்திய காலமாய் வாழுகிற ஒன்றாய் மாறுகிறது. It is called eternal life and everlasting life because that life that you receive will last forever. அது நித்திய வாழ்வாகும், மரணமில்லாத வாழ்வாகும் என்று அந்த வாழ்வு மாறுகிறது. Other words that we use, we say we receive salvation, conversion, we become a new creation. அதை இன்னும் வேற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரட்சிப்பு அல்லது மனமாற்றம் அல்லது புதிய வாழ்வு, புதிய பிறப்பு என்று நாம் இதை சொல்லலாம். But I want to explain to you, not only are you forgiven of sin, but now you have the very life of God in your spirit. இது நான் சொல்லுவேன், நீங்க இயேசு உங்கள் ரட்சித்த பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மாற்றம் நீங்கள் பெற்றுக்கொண்டது மாற்றம் அல்ல, நித்திய வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். 2 Corinthians 5:17 tells us when you get born again, you become a new creature. Old things are passed away and all is become new. நீங்க 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் போது, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது நீங்க பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் வாசிக்கிறோம். You still have the same physical body. உங்களுக்கு அதே மாம்சமான சரீரம் தான் இருக்கிறது. And you still have the same mind, will, and emotions. அதே விதமான சிந்தையும் அதே விதமான உணர்வுகள் தான் உங்களுக்கு உண்டு. But your spirit is made new. The old spirit is gone and you have a brand new spirit with the life of God in it. பழைய ஜீவன் கடந்து போய் புதிய ஜீவன் வருகிறது. அந்த புதிய ஜீவன் தேவனை உடைய ஜீவனாய் அது மாறுகிறது. In this Bible lesson, we are speaking about this new kind of life that comes into your spirit at the new birth. நீங்க மறுபடி பிறக்கும்போது ஒரு புதிய வாழ்வு அல்லது புதிய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறதை குறித்து தான் இந்த பாடம் அமைந்திருக்கிறது. John chapter 3 and verse 6, that which is born of the flesh is flesh, that which is born of the spirit is spirit. யோவான் 3:6 சொல்லுகிற வண்ணமாய், மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாயும் ஆவியில் பிறப்பதெல்லாம் ஆவியுமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிற வண்ணமாகவே. When we're using the word life, we're talking about the God kind of life. நாம் ஜீவனை குறித்து பேசும்போது தேவன் விதமான ஜீவனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். When you were born in the flesh, you received a flesh body like your parents.
நீங்க மாம்சத்தில் பிறக்கும்போது உங்களோட சரீரமானது உங்கள் பெற்றோர்களைப் போல ஒரு சரீரமாய் உங்களோட சரீரம் காணப்படும். But when you receive Jesus as Savior, then you have life in your spirit, just like God has life. நீங்க இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னா, ஒரு ஜீவனை பெறுகிறீங்க. இயேசுவுக்குள் இருந்த அதே வண்ணமான ஜீவன் உங்களுக்குள்ளும் காணப்படுகிறது. In the book of John, chapter 5 and verse 26, யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், for as the Father hath life in himself, so hath he given to the Son to have life in himself. பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறதைப் போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். You, as a child of God, have the same kind of life in your spirit that God has in his spirit. நீங்க தேவனுடைய பிள்ளையாக, தேவன் எப்படி ஜீவன் உடையவராய் இருக்கிறாரோ, தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் அப்படிப்பட்ட ஜீவன் உடையவராய் காணப்படுகிறீர்கள். When you were born in the flesh, you received eyes, arms, legs in the natural body, just like your parents. நீங்க மாம்சத்திலே மனுஷனாய் பிறக்கும்போது உங்க பெற்றோர்களுக்கு இருக்கிற வண்ணமாக கைகளும் கால்களும் கண்களும் காதுகளும் எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்களுக்கும் காணப்படுகிறதை போல, when you receive Jesus as Savior, then in your spirit being, you receive the nature of God into your spirit. எப்படி இயேசுவை உங்க இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனாலே இயேசுக்குள் இருந்த ஜீவன் உங்களுக்குள் வருகிறதை போல, இயேசுவின் குணாதிசயங்களும் இயேசுவின் தன்மைகளும் உங்களுக்குள் காணப்பட ஆரம்பிக்கிறது. In the book of 1 John chapter 5 and verse 11, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், and this is the record that God hath given us eternal life. இது தேவன் நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்கான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. That is not just eternal life after you die, but you have this kind of life in you now at the new birth. நீங்க மரித்த பிறகு இப்படிப்பட்ட நித்திய வாழ்வு வரும் என்று வேதம் சொல்லவில்லை. நீங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே இந்த ஜீவனை உடையவராய் நீங்கள் இருப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். In verse 12 it says, he that hath the Son hath life. இங்க 12ஆம் வசனத்திலே நீங்க வாசிப்பீர்களானால், அங்க மன்னிக்கவும் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வாசிக்கிறோம். When you receive Jesus by faith into your heart, he puts his kind of life into your spirit. இயேசுவை விசுவாசித்து உங்களின் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் விதமான ஜீவன் உங்களுக்குள் கடந்து வருகிறது. The book of Hebrews chapter 12 and verse 9 says he is the father of spirits. இங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் தந்தை என்று நாம் வாசிக்கிறோம். God is not the father of your body or your soul. ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவுக்கு தகப்பன் அல்ல, உங்களுடைய சரீரத்திற்கும் அவர் தகப்பன் அல்ல. He is the father of your new born again spirit. அவர் உங்களுடைய மறுபடி நீங்கள் பிறந்த அந்த ஜீவனுக்கு, அந்த ஆவிக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். You will always, your spirit will live forever. நம்முடைய ஜீவன் அழியாததும் நித்தியமாய் வாழுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. When your body goes into the grave, your spirit continues to live and will be with God forever. உங்களுடைய சரீரம் மண்ணுக்கு நேராய் திரும்ப அது அடக்கம் பண்ணப்படும். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் தம்முடைய பிதாவிடத்திலே அது கடந்து போய் நித்தியமாய் அவரோடு கூட சஞ்சரிக்கும். We are focusing today to understand more
that we are a spirit being and have the life of God in us. நான் எனக்கு எடுக்கிற பாடம், நீங்கள் ஆவியின் மனிதர்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் என்று உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். In the book of 2 Peter chapter 1 and verse 4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he tells us that we have received the divine nature on the inside of us. அங்க வசனம் இப்படி அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவில் மரித்தோரில் இருக்கிறது அழியாதும் மாசற்றதும் மாறாதும் ஆகிய ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி என்று வாசிக்கிறோம். Many times Christians they do not understand. They live in the natural, but God wants you to learn to live in the spirit. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தேவன் விரும்புவதால் நாம் மாம்சத்தின்படி வாழுகிறோம். ஆனால் தேவனுடைய விருப்பம் எல்லாம் நாம் ஆவிக்குரியபடி ஜீவனோடு கூட அல்ல ஆவியோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. In the book of Colossians chapter 1 and verse 13. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், God has delivered us from the power of darkness and translated us into the kingdom of his dear son. கர்த்தர் உலகத்தில் உள்ள காரியங்களை மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். God will lead you and guide you by your born again spirit. கர்த்தர் உங்களை மறுபடி பிறந்த அந்த ஜீவனை நடத்தவும், அதை வழி நடத்தவும், அதை பாதுகாக்கவும் தேவனால முடியும். In Luke chapter 17 and verse 21. லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. It says, we will not look low here or low there. Behold, the kingdom of God is on the inside of you. அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, இங்கு என்றோ அது அங்கே என்றும் சொல்லப்படுகிறது. எதுவாயிராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். It's a wonderful, marvelous thing that we have the Holy Spirit dwelling in our spirit. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவனோடு கூட இசைந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். In John chapter 7 verse 38, he says, out of your inner being will flow rivers of living water. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று வாசிக்கிறோம். In 1 John chapter 3 and verse 14. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, we know that we have passed from death unto life because we love the brethren. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வேதத்திலே வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பு சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலைத்திருக்கிறான். When you're born again, you receive God's nature, his faith, his love, his attributes. You are a child of God in your spirit. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது அவருடைய விசுவாசம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய தெய்வத்துவ தன்மைகள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். Romans chapter 6 and verse 23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், for the wages of sin is death, but the gift of God is eternal life. வேத வசனம் இப்படி சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். That is not just talking about eternal life after you die, but you have that life in you now.
இது இந்த வசனம் ஏதோ நீங்க மரித்த பிறகு உங்களுக்கு வரப்போகிற நித்திய வாழ்வை குறித்து சொல்லவில்லை. நீங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே இந்த ஜீவனை உடையவளாய் நீங்கள் இருக்க முடியும். When you receive Jesus as your Savior, just imagine you are a child of God. நீங்க இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நீங்க நினைத்து பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். When you receive Jesus and are born again, you have the light of God in your spirit. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஒளியை உடையவளாய் இருக்கிறீர்கள். John chapter 1 and verse 4 says, "In him was life, and the life was the light of men." யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். If you are thinking in your mind the way the world is thinking, you will not understand what to make the best decision is. நீங்க உலகத்தான் யோசிக்கிற வண்ணமாய் யோசிப்பீர்களானா எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் பதறுவீர்கள். But I want to show you in the Word of God how to listen to your born again spirit. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஜீவனை உடையவர்கள் எப்படி காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லது அந்த ஆவியிலிருந்து பெற்றுக்கொள்வது எப்படி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். In your spirit is the life of God. You have the life of God, and it is the light of God on the inside of you. இன்னைக்கு உங்களுடைய ஜீவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் உண்டு, உங்களுக்குள் தேவனுடைய ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் அது தேவனுடைய ஒளியாய் காணப்படுகிறது. Jesus told the woman at the well, if she would drink of the water that he would give her, she would never thirst again. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறாங்க, அந்த கிணற்றண்டையிலே நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடித்தால் நீ மறுபடியும் உனக்கு தாகம் உண்டாகாது என்று இயேசு சொன்னார். He is talking about the living water that comes into our spirit that is born of God. தேவனால் பிறந்தவர்களுக்குள் ஒரு ஜீவ தண்ணீர் புறப்பட ஆரம்பிக்கும். In the book of 1 John chapter 1 and verse 7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், but if we walk in the light as he is in the light, then we have fellowship with him. நீங்க அவரிலே நடந்தால், நீங்கள் ஒளியிலே நடந்தால் அவரோடு கூட இசைந்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. If you listen to your old way of thinking, then it will just be darkness like the world is. நீங்க இந்த ஒளியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்பீங்க. நீங்க ஒளியிலே நடக்காவிட்டால் உலகத்தானை போல இருளிலே வாழுவீர்கள். Romans chapter 12 and verse 2 tells us to be transformed and renew our minds to the word of God. இங்கே ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுரூபமாக வேண்டும், புதிதாக்குதலை குறித்து அங்க வேதம் சொல்லுகிறது. You are in charge of your mind and you are in charge of your emotions. உங்களுடைய சிந்தைக்கும் உங்களுடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர்கள். Emotions always follow thoughts. நம்மளுடைய உணர்வுகள் நம்முடைய சிந்தையை பின்பற்றுகிறதா இருக்கிறது. If you don't like the way you are feeling in your emotions, then change the way you're thinking. உங்களுடைய உணர்வுகள் சரி இல்லை என்று நீங்கள் கவனிப்பீரானால் உங்கள் யோசனையை நீங்கள் மாற்ற வேண்டும். The devil wants to control your thinking, but God will not control your thinking. பிசாசு உங்க சிந்தையை ஆளுகை செய்வான், ஆனால் ஆண்டவர் உங்கள் சிந்தையை ஆளுகை செய்ய மாட்டார். It was a wonderful thing in my life one day when I learned
that I can choose what I want to think. நான் என்னோட வாழ்க்கையிலே நான் என்ன யோசிக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்ட ஒரு அருமையான பாடம் எனக்கு உண்டு. You are in charge of your soul, your mind, will, and emotions. நீங்க தான் உங்களோட ஆத்துமா, உங்களோட சிந்தை, உங்களோட யோசனையின் பொறுப்பாளராய் இருக்கிறீர்கள். With your will, you can choose, I will do this or I will not do this. நீங்க யோசிக்கலாம், நான் இதை செய்யலாம் என்றும், நான் இதை செய்ய வேண்டாம் என்றும் நீங்கள் முடிவெடுக்க முடியும். God has made you a free moral agent, and it's up to you to make the right choices. கர்த்தர் உங்களை ஒரு ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று, எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுக்கலாம். The devil wants to make you think you do not have a choice. நீங்க பிசாசானவன் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை போல் அவன் நடத்துவான். He wants to make you think you have to think negative thoughts because people are not treating you right. பிசாசானவன் உங்களுக்குள்ள எதிர்மறையான சிந்தைகளை கொண்டு வருவான். அவன் சொல்வான், அவர்கள் உன்னை சரியான முறையில் நடத்தவில்லை என்று அவன் உங்களுக்கு போதிப்பான். But you can choose and decide what you will think. ஆனா நீங்க என்னத்தை யோசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். The Bible says, love your enemies, pray for them that do things against you. வேதம் சொல்லுக, உங்க சத்துருவானவனை நேசி என்று சொல்லி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவனுக்கு நீ உதவி செய் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. You have the life of God on the inside of you. நீங்க தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. If someone does you wrong, you have the ability to forgive them and not hold it against them. Yes. நீங்க ஒருவன் உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தால் அவர்களை மன்னிப்பதற்கு உங்களுக்கு உண்டு. அதை பிடித்து கொண்டாமல் அதை மன்னிப்பதற்கான கிருபை உங்களுக்கு இருக்கிறது. In the book of 2 Corinthians chapter 4 and verse 10. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us that we have the Holy Spirit on the inside of us, and he is always there to manifest and help to guide us. அங்க வசனம் படி சொல்லவே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று வாசிக்கிறோம். In the book of Ephesians chapter 3 and verse 20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், God will do exceeding abundant above what we can ask or think. அங்க 3:20 சொல்லி, நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். That is according to the power that works on the inside of us. அங்க அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று வாசிக்கிறோம். We have the Holy Spirit power on the inside of us. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் வாசம் பண்ணுகிறது. In the book of Romans chapter 6 and verse 4. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், when we are born again, we are crucified with Christ and buried with him. நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். By faith, we are raised with him and seated with him in heavenly places. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட வீற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். And in Romans 6 verse 4, it says we are to walk in newness of life. ரோமர் 6:4 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷனாய் நடப்பதை குறித்து வாசிக்க முடியும். That is because we have the life and nature of God in our spirit. இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் புதியவைகளை நமக்குள் நடப்பிக்கிறது.
In these Bible studies, we will be learning more and teaching more how to grow in your spirit and how to renew your soul. இந்த பாடங்களிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறதெல்லாம் நம்ம அதிகமாய் கற்றுக்கொள்ள போகிறதெல்லாம் எப்படி நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை புதிதாக்குகிறது என்றும் அந்த ஆத்தும் ஆவியிலே எப்படி பலம் கொண்டவளாய் இருப்பது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். When you're born again, now you're the temple of God. He lives on the inside in your spirit. நீங்கள் மறுபடி பிறக்கும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். To walk in the Spirit means to be led by the Holy Spirit that lives on the inside of you. தேவனுடைய ஆவியிலே நடப்பது என்று சொன்னால் பரிசுத்த உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவியிலே நடந்து கொள்வது. I want to encourage you to spend time every day reading your Bible and spend time worshiping God. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அனுதினமும் வேதத்தை வாசியுங்க, தேவனை ஆராதிங்க. அதற்கு மிக நேரத்தை நீங்கள் ஒதுக்கிதான் ஆக வேண்டும். Amen. We love you in Jesus' name. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக.